உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 72வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். அறிவு சார்ந்து இயங்குகின்ற உயிரினத்திற்கு வழிகாட்டும் முகமாக தத்துவ ஞானத்தை உபதேசித்தருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளில் தலை வைத்து சரண் புகுகின்றேன். அவர் உபதேசித்த தத்துவ ஞானத்தை நாம் எல்லாம் பயன்பெறுமாறு செய்துதவிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோர் திருவடிகளுக்கு நம் எல்லோரது வணக்கமும் உரித்தாகட்டும். இந்த தத்துவ அறிவை பெற வேண்டும் என்று நமக்கு தூண்டுதலையும் அதனூடாக அறிவையும் தந்துதவிய ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். இருநோக்கு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி நாம் எல்லாம் தத்துவ அறிவு வருவதற்கு வழி செய்து வருகின்ற இளையோர்க்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து கடினம் என்று மற்றவர்களால் கருதப்படுகிற தத்துவத்தை ஆர்வத்தோடு கற்று வருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சித்தாந்த கல்வியை கற்கத் தொடங்கிய பொழுது முதலாவதாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலை கற்றோம். மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற பெருமானாரால் சொல்லப்பட்ட அந்த நூல் சைவ சித்தாந்த நூல் 14 நூல் ஒன்றாக எண்ணப்படாவிட்டாலும் சைவ சித்தாந்தத்தை கற்க முயல்வோருக்கு ஒரு ஆரம்ப நூலாக பெருந்துணை செய்து நிற்கிறது. அந்த நூலை நாம் கற்ற பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை செய்து நமக்கு துணை செய்தார். அவர்கள் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற நூலை நாம் கற்றோம். சைவ சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை செய்தவராகிய உமாபதி சிவாச்சாரியாரால் செய்யப்பட்ட நூல்களிலே இந்த நூல் ஒன்று. இந்த நூல் குறள் வடிவாக அமைக்கப்பட்ட நூல். 101 குறட்பாட்களாலே அந்த நூலை அவர் அமைத்திருக்கிறார். இந்நூலும் எளிமையும் ஆழமும் மிக்க நூல் என்பதிலே எதற்கும் ஐயம் இல்லை. இந்த நூலுக்கு நமக்கு உரை செய்து உதவியவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் ஆவார். அவர் திருவடிகளையும் நாம் போற்றி மகிழ்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாம் நேரடியாகவே சிவஞான சித்தியார் எனும் சைவ சித்தாந்தத்தில் முக்கிய நூலாக கருதப்படுகிற நூலை கற்கத் தொடங்கி இருக்கிறோம். அந்த நூலை இயற்றியவர் அருணந்தி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற பெருமானார். அவர் திருவடிகளையும் நாம் போற்றுகிறோம். அந்நூலுக்கு உரை செய்து வழிகாட்டுகிறவர் நமக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் நீதிபதி ஒருவர். அவர் பெயர் திருவிளங்கம் என்பது. அவரது உரையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நூலை நாம் கற்று வருகிறோம். அவருடைய உரை அமைப்பு நவீனம் சார்ந்த புதுமையான ஆழம் மிகுந்த ஒரு உரை அமைப்பு. அந்த வகையிலே நாங்கள் நூலுக்குள்ளே நுழைகிறோம். 6 பாடல்கள் அந்த நூலுக்கு பாயிரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோட்டன், இருசதியன், மும்மதத்தன், நால்வாயன் என்று தொடங்குகிற பாடலோடு அந்த பாயிரம் தொடங்குகிறது. பதியுண்மை பேசுகிறது. அவையடக்கம், நூல் கற்போர்
கற்பதனால் பயன் போன்ற விவரங்களை எல்லாம் அந்த பாயிரவியலிலே படித்த பிறகு நாங்கள் தர்க்கவியலுக்குள்ளே நுழைகிறோம். தர்க்கவியலிலே சூக்கும வடிவாகிய பதி பசு பாசம் என்கின்ற அந்த விடயங்களை அறிவதற்கு தர்க்க அறிவு தேவை என்பதால் அந்த தர்க்க அறிவு நூலில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பத்தாக கருதப்படுகிறதாகிய இந்த பிரமாணங்கள் பிற்காலத்தில் நம் சைவ சித்தாந்த நூலாசிரியர்களால் 3ஆக வகுக்கப்பட்டிருக்கிறது. காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்பவையே அவை. கண்டு அறிவது, உணர்ந்து அறிவது, கேட்டு அறிவது என்று இந்த 3ஐயும் நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளலாம். அந்த தர்க்கவியலில் பல பாடல்களை படித்திருக்கிறோம். இன்னும் சில பாடல்களை நாம் படிக்க வேண்டி இருக்கிறது. அதை நான் விளங்கிக் கொண்டு கட்டாயம் அந்த பகுதியையும் நாம் படிக்க முடியும் என்று கருதுகிறேன். அதற்கு பிறகுதான் நூலுக்குள் நாம் நுழைகிறோம். நூலினுடைய முதலாவது சூத்திரம் பதி உண்மையையும் பதி இலக்கணத்தையும் விளங்கப்படுத்துகிறது. அதை நம்முடைய சரவணன் அவர்கள் மிக தெளிவாக சிறப்பாக தொகுத்து கூறினார். சரவணன் அவர்களுடைய அந்த தத்துவ ஆர்வம், அந்த அவருடைய தெளிவானது. அவருக்கு எல்லோருடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது சூத்திரத்திலே நாம் இந்த நூலிலே கற்கப் போவது முப்பொருள் உண்மையை. சைவ சித்தாந்தத்தினுடைய மொத்த விடயமே அவ்வளவுதான். 3 பொருள்களாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. 10 விதம் என்ற சொல்லை வைத்துக் கொண்டு தத்துவங்கள் விரிந்தன. 1 என்றும் 2 என்றும் 3 என்றும் அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டது. சித்தாந்திகள் அதனை 3 என்று கருதுகிறார்கள். 3 என்றால் எதனை என்றால் இந்த உலகத்திலே உள்பொருள் 3. உள்பொருள் என்றால் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றனவே, அது என்ன உள்பொருள் 3 என்பதற்கு என்ன அர்த்தம் என்ற கேள்விக்கு நான் முன்பும் பதில் சொல்லி இருக்கிறேன். உலகத்திலே தோற்றமாக காணப்படுகிற பொருள்கள் எல்லாம் தோன்றிய காரணத்தினாலே அவை அழிந்து போகும். அது உலக இயற்கை. தோற்றியவை எல்லாம் அழியும். இங்கே தேடப்படுகிற விஷயம் என்னவென்றால் தத்துவத்துக்கூடாக அழியாத பொருள்கள் என்று ஒன்று உண்டா? இந்த உலகத்திலே அழியாத பொருள்கள் ஒன்று உண்டா என்ற ஆராய்ச்சியிலேதான் நம்மவர்கள் 3 பொருள்கள் உண்டு என்று கருதினார்கள். அவை அழியாத பொருள்கள் என்றபடியால் அவை தோற்றாத பொருள்களுமாம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றால் தோற்றியவையாக இருந்தால் அழியும். அவை அழியாத பொருள்கள் என்று நான் பெரியவர்களாலே இனங்காணப்படுகிற பொழுது அவை தோற்றாத பொருள்கள் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். அழியாத பொருள்கள் என்றால் அவை யாவை என்று கேட்கிற பொழுது, அல்லது தோற்றாத பொருள்கள் அல்லது அழியாத பொருள்கள் என்றால் யாவை என்று கேட்கிற பொழுதும் 3 பொருளை நம் சித்தாந்த தத்துவக்காரர்கள் இனம் காணுகிறார்கள். தமிழருக்கு சைவ சித்தாந்தம்தான் தத்துவ நூல் என்று இது பொதுவாக கருதப்படுகிறது. அப்படி காணப்பட்ட பொருள்கள் பதி, பசு, பாசம் என்று 3ஆக பிரிக்கப்படுகிறது. பதி என்பது இறைவன், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது மலம். இறைவன் முற்றறிவு பொருள், பசு சிற்றறிவு பொருள், பாசம் அறிவில் பொருள் என்று அதை வகுத்துக் கொள்கிறார்கள். இந்த 3 பொருள்களும் உலகத்தில் நிலையானவை. இந்த 3 பொருள்களே உறவானவை என்று கருதப்பட வேண்டியவை பதியும் பசுவும். ஏனென்றால் அது முற்றறிவு பொருள், இது சிற்றறிவு பொருள். அறிவு என்ற பொதுமையால் அவை 2ம் உறவானவை என்று நாம் கருதுகிறோம். அந்த உறவான அந்த 2ம் ஒன்றுபடாமல் தடுத்து நிற்பதற்கு பாசம் என்று பெயர். இறையும் உயிரும் இணையாமல் தடுத்து நிற்பதற்கு பாசம் என்று பெயர். இறை எப்போதும் ஒரு பொருள், ஆன்மா அளவில் பொருள். பாசம் பதிய ஆணவம் கண்மம் மாயை என்னும் முப்பொருள். அது பின்னாலே விரியும். இந்த அடிப்படை தான் நாம் படிக்கிற இப்ப சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை.
இந்த முதல் சூத்திரத்திலே நான் சொன்னேனே பதி பசு பாசம் என்கிற பொழுது வரிசை பற்றி பதிக்குத்தான் முதலிடம். பதி என்பது இறைவனை குறிக்கிற சொல். அவன்தான் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணனாக இருக்கிறான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பார்கள் நம் பெரியவர்கள். நிமித்த காரணம் என்பது முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் இணைத்து காரியம் சாதிக்கிற விடயம். மண்ணையும் திருகையையும் வைத்து குயவன் இந்த பானையை செய்வது போல இறைவனும் இந்த முதற் காரணத்தையும் துணை காரணத்தையும் வைத்து முதற் காரணமாகிய மாயையும் துணை காரணமாகிய சிவசக்தியையும் வைத்து இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறான் அல்லது படைத்து காத்து அருள்கிறான் என்கின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்காக முதல் சூத்திரத்திலே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மையை நிறுவுகிறார். அதுதான் பதி உண்மை கூறுவது. பிறகு அவன் என்ன செய்கிறான் என்பதிலே பதி இலக்கணம் கூறுகிறார். அது பற்றித்தான் மிக தெளிவாக சரவணன் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் இனி இரண்டாம் சூத்திரத்துக்குள்ளே நுழைகிறோம். முதல் சூத்திரம் முடிந்து விட்டது. உங்களுக்கே படித்த காரணத்தினாலே உங்களுக்கே தெரியும். பதி சொல்லி முடித்தால் அடுத்தது பசு பற்றி சொல்ல போகிறார். பதி பசு பாசம் என்கின்ற 3 வரிசையிலே மற்றவற்றை சொல்ல வேண்டிய கடமைக்கு வரப்படுகிறது. அந்த உயிர்களினுடைய தன்மை, அவற்றினுடைய செயற்பாடு முதலியவற்றை பதி உண்மை, பசு உண்மை, பசு லக்கணம் என்பதாக சொல்ல போகிறார். அந்த சூத்திரத்துக்குள்ளேதான் நாங்கள் இன்றைக்கு நுழைகிறோம். அந்த சூத்திரத்தை விநாயகர் வணக்கத்தோடு நாம் அந்த சூத்திரத்தை படிக்க தொடங்கலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. மனதார விநாயகனை இந்த பாடலோடு நினைந்து போற்றி இரண்டாம் சூத்திரம் நமக்கு தெளிவாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இரண்டாம் சூத்திரத்துக்குள்ளே நாம் நுழையலாம். இரண்டாம் சூத்திரம் பக்கம் 219. இரண்டாம் சூத்திரத்தின் பாயிரம். மேற்கூறியவாறு சேதனா அச்சேதன பிரபஞ்சங்களாகிய பசு பாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அப்பசு பாசங்களோடு அத்துவிதமாய் ஒன்றித்தும் உடனாயும் வேறாயும் நிற்கும் முறைமை இச்சூத்திரம் கூறுகின்றது. உலகத்தையும் விளங்க வேண்டும். சேதன அசேதன பிரபஞ்சங்களாகிய பசு பாசங்களை, சேதனம் என்பது அறிவு பொருள், அசேதனம் என்பது அறிவில் பொருள். பசு அறிவு பொருள், பாசம் அறிவில் பொருள். இவற்றையும் இறைவன் தோற்றுவிக்கும் முதல்வன் என்கிறார். தோற்றுவித்தல் என்றால் அப்போ தோற்றம் வந்து விடுகிறதே, அழிவு வருமா என்று கேட்டால் இல்லை. உள்ளதை வெளிப்படுத்துவதுதான் இங்கே தோற்றமாக கருதப்படுகிறது என்று கொள்ள வேண்டும். அது பற்றி இந்த சூத்திரம் சொல்ல போகிறது என்கிறார். அந்த பசு பாசங்களோடு இறைவன் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறான்? இதுவரை படித்த இறைவனை பற்றி படித்தோம், பதி பற்றி படித்தோம். முதல் காரணன் அவன் என்று சொன்னோம். முதல் காரணம் என்று சொல்லிவிட்டால் போதாது. துணை காரணம், அடுத்தது நிமித்த காரணம் என்று சொல்லிவிட்டால் போதாது. துணை காரணம், முதற் காரணம் என்பதை பற்றி விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூத்திரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். இந்த பசு பாசங்களோடு இறைவனுடைய சம்பந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சொல்லுகிறார். அப்பசு பாசங்களோடு அத்திவிதமாய் ஒன்றித்தும், அத்திவிதம் என்பது இரண்டர கலத்தல். இந்த பசுபாசங்களோடு இறைவன் முற்றாக அவற்றோடு கலந்து ஒன்றாகவே நிற்பான். பாலோடு தண்ணீர் கலக்கிற பொழுது பால் வேறு தண்ணீர் வேறு என்று தெரிவதில்லை. அதுபோல இறைவனும் இந்த உலக உயிர்களோடும் அல்ல அந்த
பாசத்தோடும் இரண்டர கலந்து நிற்கிறான். ஒன்றித்தும் உடனாயும் அவற்றோடு அத்துவிதமாய் ஒன்றித்தும் உடனாய் என்றால் அவற்றை செலுத்துவதும் அவனாகத்தான் இருப்பான். அடுத்தது வேறாயும் நிற்பான் என்ற இந்த 3 விவரங்களை இச்சூத்திரம் கூறப்போகிறது என்கிறார். அங்ஙனம் கூறும் முகத்தால் பாசங்களாகிய இருவினை உண்மை இலக்கணங்களும் மாயேயங்களின் இலக்கணங்களும் ஆணவ மலத்தின் உண்மை இலக்கணங்களும் இம்மலங்கள் உயிர்களை பந்திக்கும் முறைமையும் உயிர்கள் மலபந்தத்தின் நின்று நீங்கி அருள் பெறுதற்கு வாயிலும் கூறப்படுகின்றன. ஒவ்வொரு விஷயமாக சொல்லுங்கள். என்னென்ன சொல்லப்பட போகிறது? அங்கனம் கூறும் முகத்தால் பாசங்களாகிய இருவினை உண்மை இலக்கணங்களும், இரு பாசங்களாகிய இருவினை, நல்வினை தீவினை என்பவற்றினுடைய இலக்கணம் சொல்லப்பட போகிறது. மாயேயங்களின் இலக்கணங்களும், மாயையினதும் மாயையினால் உருவாக்கப்படுகிற விடயங்களதும் இலக்கணங்களும் கூறப்பட போகிறது. ஆணவ மலத்தின் உண்மை இலக்கணங்களும், ஆணவ மலத்தினுடைய உண்மை இலக்கணம், ஆணவம் என்றால் என்ன என்கின்ற அந்த விடயத்தையும் சொல்ல போகிறது. இம்மலங்கள் உயிர்களை பந்திக்கும் முறைமையும், இம்மலங்கள் உயிர்களை எப்படி பந்திக்கின்றன என்றால் பாதிக்கின்றன என்கின்ற முறைமையும், உயிர்கள் மலபந்தத்தின் நின்று நீங்கி அருள் பெறுதற்கு வாயிலும் கூறப்படுகின்றன. பந்திக்கிற முறைமை சொல்லிவிட்டு பிறகு அந்த பந்தத்திலே இருந்து உயிர்கள் தப்பி வெளிவருகிற முறைமையும் சொல்ல போகிறார். இவ்வளவும் இந்த 2ஆம் சூத்திரத்திலே சொல்லப்பட போகிறது என்கிறார். கீழே இதோட இணையான சிவஞான போதம் 2ஆம் சூத்திரம் சொல்லியிருக்காருங்க. சிவஞான போதம் 2ஆம் சூத்திரம். அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. நூல்ல இருக்கா? போட்டிருக்காங்களா? ஆமாங்க, எங்க நூல்ல இருக்குங்க. 219வது அந்த முதல் இதுக்கும் அப்படிதாங்க போட்டாங்க. சரி, பிற்காலத்துல பதிவுல அவங்க பண்ணியிருக்காங்க. முதல் நூல்ல அது இல்லை. சரிங்க, அழைப்பவாசிங்க. பாடல் எண் 91. பாடல் தலைப்பு. ஏன் அதை போட்டிருக்கிறார்கள் என்றால் சிவஞான போதமாகிய அந்த 12 சூத்திரத்தை மெய்கண்ட தேவர் படைத்தார். அதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூல். அந்த 12 சூத்திரங்களையும் விளக்கம் செய்வதாகத்தான் பிறகு வந்த நூல்கள் எல்லாம் அமைகின்றன. சிவஞான சித்தியாரும் அதன் வழிபட்டது என்ற காரணத்தினாலே அங்கே 2ஆம் சூத்திரம் என்ன என்று சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்வதற்காக அந்த சூத்திரத்தை போட்டிருக்கிறார்கள். முதல் சிவஞான போத சூத்திரம் படித்தோம். அவன் அவளது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுக்கி மதத்துள்ளதாம் அந்த மாதிரி என்பனார் புலவர் என்கின்ற அந்த சூத்திரத்துக்கு படித்து முடித்துவிட்டு இப்பொழுது இந்த 2ஆவது சூத்திரத்தை விளங்கப் போகிறோம். பாடல் தலைப்பு. முதல்வன் பசு பாசங்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று அவற்றை நடத்தும் முறைமை தொகுத்து கூறல். முதல்வன் பசு பாசங்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று அவற்றை நடத்தும் முறைமை, எப்படி கலந்து நிற்கிறான், எப்படி நடத்துகிறான் என்பது பற்றி சொல்ல போகிற சூத்திரம் இந்த சூத்திரம். உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அலகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி தானே நிலவு சீர் அமலனாகி நிந்தனன் நீங்காது எங்கும். ஒரு தரம் வாசித்திருக்கிறோம். இனி உரையினூடாகத்தான் நாங்கள் இப்பொழுது பாடல்களுக்குள்ளே நுழைந்து அந்த இலக்கண பிரச்சனைகள் முதலியவற்றை கண்டு பாடலை விளங்குகிற முறைமையிலே இப்பொழுது நாங்கள் இந்த நூலை படித்துக் கொண்டிருக்கவில்லை. அடிப்படை செய்திகளை முதலில் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கிறோம் என்றபடியால் இதுதான் சூத்திரம் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இனி உரை செய்கிற பொழுது ஒரு அடியாக அந்த பாடல் ஓரளவு நமக்கு விளங்கும். பொருளுரை. உலகு எல்லாம் ஆகி மேற்கூறிய பரமசிவன்
கலப்பினால் உலகு உயிர்கள் அனைத்தும் தானேயாய். சொல்லப்பட்டவனாகிய மேற்கூறிய என்றால் முதல் அதிகரணத்திலே சொல்லப்பட்டவனாகிய அந்த இறைவன் மூன்று நிலை கொள்கிறான். கலப்பினால் உலகுயிர்கள் அனைத்தும் தானேயாய், வித கலப்பினால் உயிர்கள் தான் என்கின்ற நிலையிலே முதலிலே நிற்கிறான். வேறாய் பொருள் தன்மையால் அவற்றின் வேறுமாய். பொருட்தன்மையால் அது வேறு இது வேறு. கலப்பினால் ஒன்று, தன்மையால் வேறு. காப்பிக்குள்ளே சீனி போட்டு கலக்கிறோம். அப்போ கலப்பினால் காப்பி குடிக்கிற பொழுது எல்லாம் ஒன்றாகத்தான் தெரிகிறது. ஆனால் சர்க்கரையும் காப்பியும் ஒன்றா என்று கேட்டால் இல்லை, அவை பொருட்தன்மையால் வேறுபட்டவை. உடனுமாய் செலுத்தும் தன்மையினால் உடனுமாய். செலுத்துகிற, அதாவது இந்த பசுபாசங்களை அவன் என்ன செய்வான் என்றால், அவன் செலுத்தாத பட்சத்திலே அவை இயங்க மாட்டான். ஆகவே செலுத்துகிறவனாகவும் இருப்பான். செலுத்துதலைத்தான் உடனாய் நிற்றல் என்பது செலுத்துகிறான் என்று அர்த்தம். அதை மேலே விளக்கப்படுத்துவார்கள். ஆகவே இறைவன் இந்த உலகோடும் உயிரோடும் கலந்து ஒன்றாய் நிற்பான். பொருட்தன்மையால் வேறாய் நிற்பான். செலுத்துகிற தன்மையால் உடனாய் நிற்பான் என்று அந்த மூன்றையும் சொல்கிறார்கள். ஒளியாய் ஓங்கி சக்தி வடிவாய் வியாபரித்து. அவன் எப்படி நிற்பான் என்ற, எப்படி இந்த தொடர்பை ஏற்படுத்துவான் என்றால், சக்தி வடிவாக, நேரே சிவம் இதை செய்வதில்லை, தன்னுடைய சக்தியினாலே இதை செய்வான் என்கிறார். அழகிலா உயிர்கள், எண்ணிறந்த உயிர்கள். மேலே கண்மத்து இருவினைக்கு ஈடாக, அதாவது வரும் இன்ப துன்பங்களை நுகர்தற் பொருட்டு மாயா காரியமான தனு கரணங்களை பொருந்தி பிறந்து இறந்து. எண்ணிறந்த உயிர்கள் இருவினைக்கு ஈடாக என்றால் நாம் முதலே படித்து விட்டோம். பசு என்பது எண்ணிறந்தது. இந்த சொற்கள் எல்லாம் அபூர்வமான சொற்கள். எண்ணிறந்தது என்றால் எண்ண முடியாத அளவு விரிந்தது. அப்ப அதிலே எண்ணுகிற முயற்சி என்பது இல்லை, இதுதான் இல்லை என்று சொல்ல நமக்கு தகுதி இல்லை என்பதனாலே எண்ணிறந்தது என்கிறார்கள். எண்ணிறந்த உயிர்கள் என்ன செய்கிறது என்றால், தாம் செய்த இரு வினைகள், நல்வினை தீவினைகளுக்கு ஈடாக, அதற்கேற்ற வகையிலே இன்ப துன்பங்களை நுகர்தற் பொருட்டு, அது அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் தீவினையால் வருபவை, இன்பங்கள் எல்லாம் நல்வினையாய் வருபவை. ஆகவேதான் இருவினைக்கு ஈடாக வரும் இன்ப துன்பங்களை நுகர்தற் பொருட்டு மாயாகாரியமான தனு கரணங்களை பொருந்தி. என் தனுகரண போன போகங்கள் என்று சொல்லவில்லை என்றால், முதலிலே உயிருக்கு கொடுக்கப்படுகிற உடம்புதான் அனுபவத்துக்கு காரணமாகிறது என்றபடியால் மாயாகாரியமாகிய தனு கரணங்களை பொருந்தி படியுங்கள். ஆணையின் தனுகரணங்களை பொருந்தி பிறந்து இறந்து. ஆணையின் அமர்ந்து செல்ல, அவ்வாணையின் வழி அடங்கி செல்லும் இடத்து தலைவனாய், அவற்றை நடத்தும் முதல்வனாய், இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி உலகு உயிர்களாகிய இவற்றின் தன்மைகள் தன்கண் பொருந்துதல் இன்றி. இதிலே நிறுத்துங்கள். பிறந்து இறந்து யாரோ ஒருவர் ஆணையிட அது நடக்கிறது, அதுதான் விஷயம். அவையாக செய்கிற விஷயங்கள். பிறந்தது நம்முடைய உத்தரவிலே இல்லை, பிறந்ததும் நம்முடைய உத்தரவிலே இல்லை. அதை வேறொருவர் எங்கோ நின்று வழிநடத்துகிறார். அதுதான் அந்த ஆணையில் கிடந்த என்று சொல்கிறார்கள். பிறந்திருந்து ஆணையின் வழி அடங்கி செல்லும் இடத்து அந்த ஆணையை இடுகிறவர் யார் என்று கேள்வி வரும். யாருடைய ஆணையினாலே தான் இது நடக்கிறது என்றால், யார் அந்த ஆணையை செலுத்துகிறார் என்றால், தலைவனாய், அவற்றை நடத்தும் முதல்வனாய், இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி. இது ரொம்ப முக்கியம். அவன்தான் அவையோடு ஒன்றாயின் நிற்பான், வேறாயின் நிற்பான், உடனாயின் நிற்பான். அப்போ இதை செலுத்துகிறவனான் என்றால் தலைவன்.
அவனுடைய ஆணையின்படிதான் இவை நல்வினை தீவினைக்கேற்ப பிறந்து இறந்து வருகின்றன. அவன் என்ன செய்வான் என்றால், உயிர்களுடைய அல்லது மலத்தினுடைய தன்மை அவனுக்கு இல்லை என்கிறார். படியுங்கள். இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி உலகு உயிர்களாகிய இவற்றின் தன்மைகள் தன்கண் பொருந்துதல் இன்றி தான் நிலவு சீர் அமலனாகி தான் சுயம் பிரகாசமாம் இயல்புடைய நின்மலனாய். நிர்மலன் என்ற சொல்லுக்கு மலத்தொடர்பற்றவன் என்று அர்த்தம். கீழ்கண்ட உயிர்கள் போலல்லாது அவன் இவற்றுக்கு வேறாய் நிற்கிறான், நிர்மலனாய் நிற்கிறான், மலத்தொடர்பன்றி நிற்கிறான். எங்கும் நீங்காது நின்றனன். இவ்வுலக உயிர்கள் எங்கும் அத்துவிதமாய் கலந்து பிரிவின்றி நின்றனன். உலக உயிரோடு இறைவனுக்குரிய தொடர்பு என்ன? சித்தாந்த பரிசீலனை கேட்பார்கள். கேட்டால் இந்த உலக உயிர்களோடு இறைவனுக்கு இருக்கிற தொடர்பு அத்துவித தொடர்பு. அத்துவிதம் என்றால் ஒன்றாகவும் நிற்பான், அதே நேரத்திலே வேறாகவும் நிற்பான், உடனாகவும் நிற்பான் என்பதுதான் இந்த சூத்திரம் சொல்லுகிற அடிப்படை விஷயம். ஒரு முகவுரையாக, இந்த அதிகரணத்துக்கான முகவுரையாக இந்த பாடல் அமைகிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதல் சூத்திரம் படிக்கிற பொழுதும் முதல் பாடலைத்தான் இந்த பிறகு பிரித்து 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 விளக்கம் செய்கிறார்கள். இதுதான் அடிப்படை சூத்திரம். இந்த சூத்திரத்தை தான் இனி பிரித்துரைக்க போகிறார்கள். இனி அந்த குறிப்புகளை படிப்போம். ஐயா, அந்த வலது பக்கம் அந்த பொருளுரை ஒண்டி அப்படியே படிச்சிருங்க. ஒரு சேர வலது பக்கம் அந்த பொருளுரை இருக்கு, அதை ஒண்டி அப்படியே ஒரு சேர படிச்சுட்டோங்களே. மேற்கூறிய பரமசிவன் கலப்பினால் உலகு உயிர்கள் அனைத்தும் தானேயாய் பொருள் தன்மையால் அவற்றின் வேறுமாய் செலுத்தும் தன்மையினால் உடனுமாய் சக்தி வடிவாய் வியாபரித்து எண்ணிறந்த உயிர்கள் இருவினுக்கு ஈடாக அகுதாவது வரும் இன்ப துன்பங்களை நுகர்தற் பொருட்டு மாயா காரியமான தனு கரணங்களை பொருந்தி பிறந்து இறந்து அவ்வாணையின் வழி அடங்கி செல்லும் இடத்து அவற்றை நடத்தும் முதல்வனாய் உலக உயிர்களாகிய இவற்றின் தன்மைகள் தன்கண் பொருந்துதல் இன்றி தாம் சுயம் பிரகாசமாம் இயல்புடைய நின்மலனாய் இவ்வுயிர்கள் எங்கும் இவ்வுலக உயிர்கள் எங்கும் அத்துவிதமாய் கலந்து பிரிவின்றி நின்றனன். தனியா தொகுத்து போட்டிருக்காங்களா? வலது பக்கம் ஒண்டி அந்த டேபிள் மாதிரி போட்டிருக்காங்களா, வலது பக்கம் ஒண்டி படிச்சேங்க. எங்களுக்கு அந்த ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு போர்வையா இருக்கும்ன்றதுனால. குறிப்புரை. முதல் குறிப்பு, உடனுமாய் அதாவது தலைவனாய், உடனுமாய் தலைவனாய் அமலனாகி இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி எங்கும் நீங்காது நின்றனன் என முடிக்க. இவ்வளவுதான். முதல் சொன்ன அவ்வளத்தையும் சுருக்கமாக அதை தொடர்புபடுத்தி காட்டுகிறார். உடனுமாய் நிற்பான், தலைவனாய் நிற்பான், அமலனாகி நிற்பான், இவற்றின் தன்மை தனக்கு எய்தலன்று எங்கும் நீங்காது நிற்பான் என்று இந்த மொத்த பாடலுக்கான பொருளை இப்படி முடித்துக் கொள்க என்கிறார். இரண்டாம் குறிப்பு, ஆணையின் அமர்ந்து செல்ல கண்மமும் அதன் பயனாகிய இன்பத் துன்பங்களும் மாயாகாரியமான தனுகரணங்களும் பிறப்பு இறப்பும் முதல்வன் ஆணையால் செலுத்தப்படுவன என்பது செய்யுள் 130, 112, 120 எண்களால் அறியலாம். ஆணை என்றால் சிவசக்தி. ஆணையில் அமர்ந்து செல்ல என்ற அந்த தொடருக்கு விளக்கம் சொல்லுகிறார். கண்மம் அதன் பயனாகிய இன்ப துன்பங்கள், இன்ப துன்பம்தான் கண்மமும், பிறகு அதனுடைய பயனும் அதுதான். ஆகவே இன்ப துன்பங்களும் மாயாகாரியமான தனு கரணங்களும், மாயினால் உருவாக்கப்பட்ட தனு என்பது உடம்பு, கரணம் என்பது அதில் பொருத்தப்பட்ட கருவிகள். இந்த கருவிகளும் அதற்கு பிறகு அவற்றை எய்திய பிறகு ஏற்கப்படுகிறதாகிய பிறப்பும் இறப்பும் முதல்வன் ஆணையால் செலுத்தப்படுவன. ஆணை என்பது சிவசக்தி. இறைவன் நேராக தொடக்கூற மாட்டான், சிவசக்தி மூலமாக இக்காரியங்களை செய்வான் என்பது. ஒரு ஒரு மேனேஜர் தனக்கு கீழே இருக்கிற ஒரு கிளாக்கிடம்
ஒரு ஃபைலை கொடுத்து ஒரு இன்னொரு கம்பெனிக்கு அனுப்புகிறார் என்றால் கொண்டு வந்து கொடுத்தவர் தான் அவர், கொடுப்பித்தவர் இங்கே இருக்கிற மேனேஜர். அதுபோல சிவம்தான் இவற்றை செய்விக்கிறது. எதன் மூலம் என்றால் சக்தியை கொண்டு அவற்றை செய்விக்கிறது. இந்த சிவமும் சக்தியும் இரண்டர கலந்தவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாம் குறிப்பு, நீங்காது எங்கும், எங்கும் நீங்காது அத்துவிதமாய் கலந்து நிற்கும் நிலை. நீங்காது எங்கும் என்ற தொடருக்கு பொருள் சொல்லுகிறார். எங்கும் நீங்காது அத்துவிதமாய் கலந்து நிற்கும் நிலை. நிலை எங்கும் நீங்காது அத்துவிதமாய் கலந்து நிற்கும் நிலை ஔபஸ்யலேடிக வியாபகம் எனப்படும். ஔபஸ்யலேடிக வியாபகம் என்று வடமொழியிலே இந்த நீங்காது நிற்கும் நிலைக்கு ஒரு பெயரிட்டிருக்கிறார்கள். அதை அந்த பெயரை நாம் நினைப்பு வைத்திருந்தால் சிறப்பு, வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. இங்கே விளங்க வேண்டியது என்னவென்றால் பிரியாது நிற்கிற தொடர்புக்கு இது பெயர். இனி அதை விளங்கப்படுத்த போகிறார். ஔபஸ்யலேடிக வியாபகம் என்றால் பாலின் நெய் போலவும் பழத்தின் மதுரம் போலவும் எள்ளில் எண்ணெய் போலவும் ஒரு பொருளிலே முழுதும் வியாபகமாய் ஒன்றுபட்டிருத்தல். அந்த வியாபித்தல் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார். அது என்ன சொல்கிறால், பாலில் நெய் எங்கிருக்கிறது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் கடைகிற தயிராக்கி கடைகிற பொழுது நெய் வருகிறது. அப்ப நெய் இருந்திருக்கிறது, நம் தோற்றத்துக்கு தெரியாமல், நம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்படி பாலில் நெய் எங்கிருக்கிறது என்பதற்கு விளக்கம்தான், எங்கே இருந்தது என்பதற்கான விளக்கமாகத்தான், அந்த பிரிவின்றி இருக்கிறதற்கு விளக்கமாகத்தான் இந்த வியாபகத்துக்கான அந்த வியாபகத்தினுடைய பெயரை சொல்லி அதை விளங்கப்படுத்துகிறார்கள். பாலில் நெய் கலந்திருப்பது போலவும் பழத்தில் சுவை கலந்திருப்பது போலவும், அங்கு மதுரம் என்பது இனிப்பு சுவையை சொல்வார்கள். அந்த மதுரம் என்கின்ற பழத்துக்குள்ளே சுவை முற்று முழுதாக கலந்திருப்பது போலவும், எள்ளில் எண்ணெய் கலந்திருப்பது போலவும். உங்களுக்கு தெரியும், இந்த நல்லெண்ணெய் செய்கிறோமே, எள்ளுக்குள்ளே எண்ணெய் கலந்திருக்கிறது. அது வெளிப்பட்டு தோன்றாது, முழுவதுமாக கலந்திருக்கும். அதை இந்த தொடர்புக்கான விளக்கமாக சொல்கிறார்கள். பாலின் நெய் போலவும் பழத்தின் மதுரம் போலவும் எள்ளில் எண்ணெய் போலவும் ஒரு பொருளிலே முழுதும் வியாபகமாய் ஒன்றுபட்டிருத்தல். ஔபஸ்யலேடிகம் என்றால் அடுத்திருத்தல் அல்லது ஒன்றுபட்டிருத்தலோடு சம்பந்தப்பட்டது. உபஸ்லேஷம் என்பதில் நின்று வந்தது. சொல்லுகிறார், எடுத்து மேற்கோள் காட்டுகிறார். பொழிப்புரை. முதல்வன் உலகு உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் அவற்றின் வேறாயும் செலுத்தும் தன்மையால் அவற்றோடு உடனாயும் நிற்பன். எவ்வாறு சூத்திரத்திலே விளங்க வேண்டிய விஷயம் அப்படி சாறு போல எடுத்து தருகிறார். இந்த பொழிப்புரையை நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பொழிப்புரையை தொகுத்து படித்தாலே சைவ சித்தாந்த அறிவுக்கு அது போதுமானது என்று பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த தொகுப்புரையை மட்டும் எவ்வளவு எளிமையாக சொல்லுகிறார். படியுங்கள் திருப்பி முதல்ல இருந்து கடைசி வரை. முதல்வன் உலகு உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் அவற்றின் வேறாயும் செலுத்தும் தன்மையால் அவற்றோடு உடனாயும் நிற்பன். எவ்வாறு எனின் சக்தி வடிவாய் வியாபரித்து சேதன பிரபஞ்சமாகிய உயிர்களோடு ஒன்றாயும் உடனாயும் நின்று அவரவர் கண்மத்துக்கேற்ப தனுகரணாதிகளை கொடுத்து வினைப்பயனை நுகர்வித்தும் அச்சேதன பிரபஞ்சமாகிய தனுகரணாதிகளோடு அத்விதமாய் கலந்து பிரிவின்றியும் நிற்பன். சேதன பிரபஞ்சத்தோடும் கலந்து நிற்பான், அசேதன பிரபஞ்சத்தோடும் கலந்து நிற்பான். இன்னொரு தரம் வாசிப்போம். முதல்வன் உலகு உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் அவற்றின் வேறாயும் செலுத்தும் தன்மையால் அவற்றோடு உடனாயும் நிற்பன். இவ்வளவும் நாங்கள் விளங்கிக் கொண்ட விஷயம். மேலே எவ்வாறு எனின் சக்தி வடிவாய் வியாபரித்து சேதன பிரபஞ்சமாகிய உயிர்களோடு ஒன்றாயும் உடனாயும் நின்று
அவரவர் கர்மத்திற்கேற்ப ஒன்றாய் உடனாய் நிற்பது சேதன பொருட்களோடு அவன் வைக்கிற தொடர்பு. சேதன பொருள் என்றால் அறிவுள்ள பொருட்கள், அவற்றோடு அவன் எப்படி செய்வான் என்றால் ஒன்றாயும் அவற்றோடு கலந்து அவற்றை இயக்குவான். இது அவனுடைய இயல்பு. நின்று அவரவர் கர்மத்துக்கேற்ப தனுகரணாதிகளை கொடுத்து வினைப்பயனை நுகர்வித்தும். தனுகரணங்கள் என்பது அசேதன பொருட்கள். தனு என்பது நம்முடைய உடம்பு, கர்ணம் என்பது மெய்வாய் கண் மூக்கு செவி அந்த கர்ண அறிவு கர்ண ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் போன்ற கருவிகள். இவை சடப்பொருள்கள். கண்ணுக்கென்று அறிவில்லை, உயிருக்கு அறிவிருக்கிறபடியால் தான் கண் தெரிகிறது. அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த முதலிலே சொல்லப்பட உயிரோடு இருக்கிற தொடர்பு ஒன்றாயும் உடனாயும் நிற்றல். பிறகு தனுகரணங்களோடு இருக்கிற தொடர்பு பற்றி திருப்பி சொல்லுகிறார். வாசியங்கள் தனு கரணங்களை கொடுத்து வினைப்பயனை நுகர்வித்தும் அவரவர் கண்மத்திற்கேற்ப தனுகரணாதிகளை கொடுத்து வினைப்பயனை நுகர்வித்தும் அச்சேதன பிரபஞ்சமாகிய தனுகரணாதிகளோடு அத்துவிதமாய் கலந்து பிரிவின்றியும் நிற்பன். அசேதனங்களாகிய தனு கரணாதிகளோடு ஒன்றாயும் நிற்பன். அங்கே கலந்து என்ன சொல்றார் வாசியங்கள்? அத்துவிதமாய் கலந்து பிரிவின்றியும் நிற்பன். அங்கேயும் பிரிவின்றி நிற்பான். இவ்வாறாயினும் இவற்றிற்கு வேறுமாய் தோய்வின்றி நிற்கும் நின்மலனாம். அவன் முதல் சொன்ன தனு என்ன உயிரோடு ஒன்றாயும் உடனாயும் நிற்பான். தனுகரணங்களோடு ஒன்றாகி நிற்பான். ஏனென்றால் அது உயிர் பொருள்கள் அல்ல செலுத்துவதற்கு. உயிர் செலுத்தப்படுகிற பொழுது தனுகரணங்களும் செலுத்தப்படும். ஆகவே ஒன்றாயும் உடனாயும் நிற்றல் சேதன அசேதனங்களோடு சேர்த்து சொல்லப்பட்டு விட்டது. இனி வேறாகி நிற்றலையும் சொல்ல வேண்டும். ஆகவே அதை என்ன சொல்கிறார் என்றால், இப்படித்தான் அவற்றோடு ஒன்றாயும் என்கிற பொழுது சேதன அசேதனம் என்ற இரண்டுக்கும் அது பொது. உடனாயும் என்பது சேதனத்துக்கு சிறப்பு. ஆகவே மொத்தமாக ஒன்று வேறு உடன் என்கின்ற இந்த மூன்றுக்கு தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு இருந்தாலும் இவற்றின் தோய்வின்றி, தாமரை இலையிலே தண்ணீர் விட்ட உடனே அது நிற்குமே தவிர ஒட்டாது. அதுபோலத்தான் இறைவனும் அவற்றில் தோய்வின்றி நின்று நிற்கும் நிர்மலனாம், மரத்தொடர்பற்றவனாம் என்று முடிக்கிறார் அந்த விளக்கத்தை. இச்செய்யுள் 3 கூறுடையது. முதல் கூறு உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் நின்றனன் என்பதனை செய்யுள் 92 மற்றும் 93 சொல்லியிருக்கிறார். பாடலை நாங்கள் படித்த பாடலை துண்டு துண்டாக வெட்டுகிறார். துண்டு துண்டாக வெட்டி இது இவ்வளவும் இதை விளங்கப்படுத்துகிறது, இது இவ்வளவும் இதை விளங்கப்படுத்துகிறது என்று பிரிக்கப் போகிறார். அதிலே முதல் பகுதி உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் நிற்பான் என்கின்றதை விளங்கப்படுத்த போகிறார். இது இந்த உரையாசிரியருடைய சிறப்பு. பிரித்து நம்மை அழகாக உள்ளே அழைத்து செய்வார். முதல் பகுதி இது. அது 2 பாட்டிலே சொல்லப்படுகிறது என்கிறார். 92, 93. இரண்டாம் கூறு ஒளியாய் ஓங்கி அலகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் என்பதனை அவ்வளத்தையும் அடுத்த பாடலினுடைய மிச்ச பகுதியிலே ஒரு தொகுதியை எடுக்கிறார். ஒளியாய் ஓங்கி சத்திரூபமாக விரிந்து என்று படித்தோம் இதுக்கு முதல் உரையாசிரியர். அதைத்தான் நீங்க ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையில் அமர்ந்து செல்ல தலைவனாய், சக்தியை கொண்டு இந்த உயிர்களை கண்மத்துக்கேற்ப இயக்குகிற தலைவனாக தானே நிறைவு சீர் அமலனாகி நிற்பான், தலைவனாகி நிற்பான். ஆதலால் அதே நேரத்திலே அவற்றில் தோய்வின்றி அமலனாகியும் நிற்பான் என்று சொல்லுகிற பகுதியை 2ஆம் பகுதியாக எடுத்து விளங்கப்படுத்த போகிறார்கள். இதனை செய்யுள் 94 முதல் 163 வரை சொல்லுகிறார். 3ஆம் கூறு ஒளியாய் ஓங்கி இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி எங்கும் நீங்காது நின்றனன் என்பதனை செய்யுள் 164 முதல் 186 வரை சொல்கிறார். இவற்றை
ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று இயக்குவான், அதே நேரத்திலே அவற்றோடு தோய்வின்றி தனித்து நிற்பான் என்ற பகுதியை 3ஆம் பகுதியாக வழங்கப்படுத்த போகிறார்கள். இது உரையாசிரியர் 3ஆக பிரித்து தந்துவிட்டு முதல் பகுதிக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். பாடல் 91 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வன் பசு பாசங்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று அவற்றை நடத்தும் முறைமை தொகுத்து கூறல். உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அலகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி தானே நிலவுசீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும். பொழிப்புரை. முதல்வன் உலகு உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் அவற்றின் வேறாயும் செலுத்தும் தன்மையால் அவற்றோடு உடனாயும் நிற்பன். எவ்வாறு எனின் சக்தி வடிவாய் வியாபரித்து சேத்தன பிரபஞ்சமாகிய உயிர்களோடு ஒன்றாயும் உடனாயும் நின்று அவரவர் கண்மத்திற்கேற்ப தனுகரணாதிகளை கொடுத்து வினைப்பயனை நுகர்வித்தும் அச்சேதன பிரபஞ்சமாகிய தனுகரணாதிகளோடு அத்துவிதமாய் கலந்து பிரிவின்றியும் நிற்பன். இவ்வாறாயினும் இவற்றிற்கு வேறுமாய் தோய்வின்றி நிற்கும் நின்மலனாம். அந்த முதல் அதிகரணம் போயிடலாம், படிக்கலாங்க. முதல் அதிகரணம். உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் நின்றனன் என்பது முதற்கூறு. செய்யுள் 92, 93 சொல்லப்பட்டுள்ளது. இது முதல்வன் உலகு உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறைமை ஓமை முகத்தால் விளக்குகின்றது. முதல் பகுதியிலே சொல்ல போகிறார், ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பான். இந்த கருத்து நம் மனதிலே பதிய வேண்டும். எப்பொழுதும் தெரியாத ஒரு பொருளை தெரிவதற்கு நமக்கு துணை செய்வதுதான் உவமை. ஆகவே இந்த விடயத்தை நேரடியாக நாம் வழங்க முடியாத இந்த விடயத்தை ஒன்றாய் நிற்பதும் வேறாய் நிற்பதும் உடனாய் நிற்பதும் என்பது நமக்கு ஒரு உலகியலிலே இல்லாத புதிய செய்தி. ஒன்றாய் நின்றால் வேறாய் நிற்க முடியாது. உங்களுக்கு அது தெரியும். ஒரு பொருள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாய் நின்றால் வேறாய் நிற்க முடியாது, வேறாய் நின்றால் ஒன்றாய் நிற்க முடியாது. இப்போ அரிசி பருப்பு என்று 2 எடுக்கிறோம். இவை ரெண்டும் வேறானவை. இவை ஒரு காலமும் ஒன்றாக முடியாது. ஒன்றான பொருள் வேறு வேறாக, அரிசியையே வேறு வேறாக நம்பிக்க முடியாது. அதாவது அரிசி என்பது ஒன்று, பருப்பு என்பது ஒன்று போல ஒன்றாய் நிற்கிற பொருள் வேறாகாது, வேறாய் நிற்கிற பொருள் ஒன்றாகாது. இவற்றை செலுத்துகிற பொருள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மூன்றுக்குமான தொடர்பு இறைவன் நமக்கு உலகியலிலே இல்லாத ஒரு புதுமையை செய்து காட்டுகிறான். ஒன்றாயும் நிற்பான், வேறாயும் நிற்பான், பிறகு அவற்றை செலுத்தியும் நிற்பான். ஒன்றாக நின்று கொண்டு அவற்றை செலுத்தியும் நிற்பான் என்பதை உணர்த்தப் போகிறது. உதாரணத்தால் உமைகளால் சொல்ல போகிறார். இவ்வதிகரணத்தில் அடங்கிய கருத்துக்கள். முதல் கருத்து, முதல்வன் உலகு உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறைமையை ஓமை முகத்தால் விளக்கல். பாடல் செய்யுள் 92 மூலம். இரண்டாம் கருத்து, முதல்வன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறைமையை ஓமை முகத்தால் விளக்கல். செய்யுள் 93 மூலம். முதல்வன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறைமையை ஓமத்தால் விளக்கல். முதல்வன் உயிரோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறை. அதேதான் முதல் பகுதியை சொன்னதைத்தான் இன்னும் ஓமையால் விளங்கப்படுத்த போகிறார். முதல்ல உலக உயிர்கள் எழுதியிருக்காருங்க. இங்க செகண்ட் வந்து சரி 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 உலகு உயிர்களோடு ரெண்டோடும் ஒன்றாயும் வேறாயும் நிற்றல். இங்கே உயிரோடு மட்டும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்றல். பாடல் 92. பாடல் தலைப்பு, முதல்வன் உலகு உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறைமையை ஓமை முகத்தால் விளக்கல். ஒன்றன மறை உயிர்களோடு என்றால் இரண்டோடும் என்று எடுக்க வேண்டும். ஒன்றன மறைகள் எல்லாம் உரைத்திட உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்னை என்னின் அன்று அவை பதிதான் ஒன்றென்று அறையும் அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவனும் சேர்ந்தே.
பொருளுரை. மறைகள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் ஒன்று என உரைத்திட ஆன்மா ஏகன் என்று சொல்லவும், உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று ஆன்மாக்களோடு கலந்து நிற்பன் என்று பன்மை நிகழ்த்துவது என்னை எனின், பன்மைப்பட கூறுவது என்னை எனின், அன்று அவை அனாதியான வேதங்கள் பதிதான் ஒன்று என்று அறையும். பரமான்மா ஒன்றே என்று கூறுவதன்றி சீவான்மாக்களை அன்று. அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல உயிரும் மெய்யுமாகிய எழுத்துக்களோடு ஒன்றாயும் அவற்றின் வேறாயும் அவற்றை இயக்குவதாயும் நிற்கும் அகர உயிர் போல சிவனும் சேர்ந்து நின்றனன். முதல்வனும் சேதனா சேதன பிரபஞ்சங்களோடு ஒன்றாயும் அவற்றின் வேறாயும் அவற்றை செலுத்துபவனாய் நிற்பன். இந்த பாடல்ல அவர் என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய வேதங்கள், நம்முடைய மதங்களுக்கு, நம்முடைய எல்லா மத நூல்களுக்கும் மூல நூலாக கருதப்படுவது வேதம். இந்த வேதங்கள் இறைவனை ஒன்றென்றுதான் சொல்லும், பரமாத்மா என்று சொல்லும். ஆன்மா, அதுதான் ஆன்மா என்ற பெயராலே குறிக்கிறார். பரமாத்மா என்கின்ற ஒன்றுதான் உள்பொருள் என்றுதான் வேதங்கள் சொல்கின்றன. அதனை இங்கே நம்முடைய சித்தாந்திகள் என்ன சொல்லுகிறார்கள்? பன்மைப்படுத்தி சொல்கிறார்கள் என்கிறார். உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று, ஆன்மாக்களோடு கலந்து நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது எப்படி? இறைவன் ஒன்று என்றால் ஆன்மாக்கள் பல, அவற்றோடு அவன் ஒன்றாக நிற்கிறான் என்றால் இறைவனும் பல என்று ஆகிவிடும். நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இறைவன் ஒன்று, பரமாத்மா எப்பொழுதும் ஒன்றுதான் என்று வேதங்கள் சொல்லிவிட்டன. நாம் என்ன சொல்லுகிறோம்? இறைவன் உயிர்கள் அனைத்தோடும் ஒன்றாய் நிற்பான். ஒன்றாய் நிற்பான் என்கின்ற அளவுல முதல் எடுத்து வேறாய் நிற்பான தனியை தூக்கி வைத்திருக்க. ஒன்றாய் நிற்பான் என்றால் ஒன்றி நிற்பான். அப்படியானால் உயிர்கள் பல, இறைவனுக்கும் வடிவங்களோ அல்லது இறைவனும் பலவாவான். ஒன்றாக நிற்கிற இறைவன் பலவாகி விடுவான் அல்லவா? அப்படி எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? வேதங்கள் ஒன்றென்று சொல்கிறதே, ஆன்மாக்களோடு ஒன்றாக நிற்பான் என்றால் அது பன்மைத்தன்மை வந்துவிடும். அது எப்படி சாத்தியம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது எப்படி ஆனா என்பது ஒன்றுதான், அது நமக்கு தெரிகிறது. ஆனா என்ற எழுத்து ஒன்றுதான். ஆனால் அது மெய்யெழுத்துக்களோடும் உயிர்மெய் எழுத்துக்களோடும் கலந்து விரிந்தும் நிற்கிறது. அது நமக்கு பாருங்கள், இந்த தமிழ் எத்தனை துணை செய்கிறது. தமிழ் எழுத்து வடிவங்கள் என்பது இறைவனை விளங்கப்படுத்துவதற்கு இதை விட வேற என்ன உண்மை சொல்லலாம்? உங்களுக்கு தெரியும், ஆ என்கின்ற உயிரெழுத்து பிறந்துதான், அதிலே இருந்துதான் நான் திருக்குறளில் படிக்கிற பொழுது அதை சொல்லி, ஆனா என்ற உயிரெழுத்து வாய் திறந்த உடனே வருகிற எழுத்து ஆ என்ற எழுத்து. அது கூட அந்த இலக்கணக்காரர்களில் உரை செய்கிற பொழுது சில பேர் வாய் திறந்தால் பிறக்கிற எழுத்து என்பது கூட தவறு, வாயை திறப்பித்து பிறக்கிற எழுத்து என்று உரை எழுதுகிறார்கள். ஆ என்ற ஓசைதான் வாயை திறக்க செய்கிறதே தவிர நாம் ஆவந்த உடனே அந்த ஓசை வரவில்லை என்பது அந்த உரை இலக்கணங்களில் உரை செய்கிறவர்கள் செய்கிற ஒரு புதுமையான கருத்து. அந்த ஓசை மூலாதாரத்திலே இருந்து பிறந்து வெளியிலே வந்து தானாக வருகிறது. உராய்வின்றி பிறக்கிற ஓசை என்று அந்த அகர ஓசையை சொல்வார்கள். திருக்குறள் வகுப்புக்கு வராதவர்கள் இருந்தால் அவர்களுக்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த எந்த சத்தம் தோன்ற வேண்டுமானாலும் இரண்டு பொருள்கள் உராய வேண்டும். நான் மூலம் சொல்ல கை தட்டினால் சத்தம் பெறும். அவ் ரெண்டு பொருள்கள் உறைந்தால் சத்தம் பெறும். ஆனால் எந்த உராய்வுமின்றி மூலாதாரத்திலே இருந்து இந்த அகர ஓசை கிளம்புகிறது. எதனுடைய பாதிப்புமின்றி அப்படியே வெளியிலே வருகிற பொழுது அந்த ஓசை ஆ என்ற வடிவம் வருகிறது. இனி மற்ற எழுத்துக்கள் எல்லாம் எப்படி பிறந்தன என்றால், இந்த ஓசையை வைத்து மற்ற ஓசைகள் உருவாக்கப்பட்டன. நாக்கு, பல்லு, அன்னம், உதடு என்கின்ற இந்த 4 உறுப்புகளை வைத்து திருக 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 அதே ஆனா கானாவாக மாறும், பானாவாக மாறும், கண்ணாவாக மாறும். எல்லா எழுத்துக்களும் இந்த அதுக்கெல்லாம் இலக்கணங்களிலே தெளிவான எந்த இடத்தை வைத்து அழுத்தினால் இந்த எழுத்தாக மாறும். மூல எழுத்து ஆனாதான். நான் எப்பொழுதும் சுகமாக விளங்குறதுக்கு சொல்வது,
இசைத்துறையோட தொடர்புகளுக்கு தெரியும். வீணையை தட்டினால் சா என்ற ஓசை தான் வரும். அதான் அந்த இயல்பு ஓசை. பிறகு அந்த கட்டைகளை வச்சு அழுத்த 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 அது வேறுமாக பிறக்கும். அதுபோலத்தான் அகரம் என்கின்ற ஓசையை இந்த 4 உறுப்புகள் தான் இதை வைத்து பிரட்ட 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 காற்றை அழுத்துகிற இடத்தை, காற்று அழுத்துகிற இடத்தையும் சொல்வார். ஒவ்வொரு இடத்து பிறக்கிற பொழுதும் காற்று எங்கே உதைக்கிறது. இதையெல்லாம் இலக்கணங்கள் எழுத்து பிறப்பு என்ற பகுதியில சொல்லியிருக்கார்கள். அப்படி அந்த உதைத்து வெளியில வருகிற பொழுது இந்த உறுப்புகள் அதை அச்சு போட்ட உடனே அது அந்த நாங்கள் முறுக்குமாக குறைத்து விட்டு இந்த அச்சிலே போட்டால் ஒரு முறுக்கு, அந்த அச்சிலே போட்டால் ஒரு முறுக்கு வர்ற மாதிரி இந்த எழுத்துக்கள் வந்திருக்கிறது. 214 எழுத்துக்களும் வந்திருக்கிறது என்கிறார்கள். அப்போ என்ற எழுத்திலேதான் இந்த எழுத்துக்கள் தோற்றப்படுகின்றன என்றபடியால் இந்த எழுத்துக்கள் எல்லாவற்றுக்குள்ளும் ஆனா கலந்தும் நிற்கிறது. ஆனால் எடுத்து விட்டால் இந்த எழுத்து இல்லை, ஆகவே கலந்து நிற்கிறது. கலந்து நிற்கிறபடியால் ஆனாலும் இந்த எழுத்துக்களும் ஒன்றோ என்று கேட்டால் இல்லை, ஆனா தனித்தும் நிற்கிறது. இனி இந்த எழுத்துக்களை செலுத்துவது யார் என்றால் இந்த அகர ஓசைதான் செலுத்துகிறது. ஆகவே இந்த அகரம் என்ற எழுத்து மற்றைய உயிர்மை மெய் எழுத்துக்களோடு ஒன்றாயும் நிற்கும், வேறாயும் நிற்கும், உடனாயும் நிற்கும். இதை உணர்த்துவதற்காகத்தான் நான் சொல்லுகிறது என்று தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கிற பொழுது இந்த அகர ஓசையை சேர்த்து சேர்த்துத்தான் சொல்வார்கள். ஆனா, கானா, பானா, தானா, அந்த ஓசை வருகிறது அல்லவா, அந்த ஓசையை தவிர எல்லா எழுத்துக்களோடும் அந்த கலந்து இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இதுதான் சுலபமான ஒரு உவமையாகப்படுகிறது. ஒன்றாகவும் நிற்கும், வேறாகவும் நிற்கும், உடனாகவும் நிற்கும். அதுபோலத்தான் இறைவனும் நிற்கிறான். ஆகவே இவன் தானா என்பது தனி ஒரு எழுத்தா என்றால் ஒரு எழுத்தும் தான். ஆகவே வேதங்கள் சொல்வதற்கு இது முரண்பாடான கருத்தில்லை. ஆன்மா ஒன்று என்று சொன்னார்களே, இறைவன் ஒருவனாக இருப்பான் என்பது அதையும் இந்த நம்முடைய சித்தாந்த கருத்துக்குள்ளே அணுகும் வருகிறது. ஒன்றாயும் தான் நிற்கிறான், அதே நேரத்திலே வேறாகவும் நிற்கிறான், உடனாகவும் நிற்கிறான் என்பதிலே வேதத்துக்கு முரண்பாடு இல்லையே. ஒன்றாக இல்லை என்றால் தான் முரண்பாடு. ஒன்றாகவும் நிற்கிறான் என்று சொல்லிவிட்டு பிறகு வேறாகவும் உடனாகவும் நிற்கிறான் என்றபடியால் இது வேத மூல கருத்துக்கு மாறில்லை என்பதை உணர்த்துவதற்காக இதை சொல்லுகிறார். படியுங்கள். இனி வேதங்கள் எல்லாம் ஆன்மா ஏகன் என்று சொல்லவும் ஆன்மாக்களோடு கலந்து நிற்பன் என்று பன்மைப்பட கூறுவது என்னை எனின், அனாதியான வேதங்கள் பரமான்மா ஒன்றே என்று கூறுவதன்றி சீவான்மாக்களை அன்று. ஒன்று என்று சொல்லப்பட்ட ஆன்மாக்களே இரண்டாவது பரமாத்மா, ஜீவாத்மா. வேதங்கள் ஆன்மா ஒன்று என்று சொன்னது பரமாத்மாவையே தவிர ஜீவாத்மாக்களை அல்ல. உயிரும் மெய்யுமாகிய எழுத்துக்களோடு ஒன்றாயும் அவற்றின் வேறாயும் அவற்றை இயக்குவதாயும் நிற்கும் அகர உயிர் போல முதல்வனும் சேதனா சேதன பிரபஞ்சங்களோடு ஒன்றாயும் அவற்றின் வேறாயும் அவற்றை செலுத்துபவனாய் நிற்பன். குறிப்புரை: ஒன்றன மறைகள் எல்லாம் முறைத்திட உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்னை என்பது ஏகான்மவாதிகள் ஆசங்கை. நான் சொன்னதுதான். ஒன்றென்ன வேதங்கள் ஒன்று என்று உரைத்திட உயிர்கள் ஒன்று நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது. உயிர்களோடு ஒன்று நின்றால் உயிர்கள் பலவோடு இருக்கிற இறைவனும் பலவாவான் என்று எப்படி நீங்கள் சொல்லலாம் என்பதுதான் எழுப்பப்படுகிற கேள்வி. ஆசங்கை என்றால் கேள்வி, சந்தேகம் என்பது ஏகான்மவாதிகள் ஆசங்கை. ஏகான்மவாதிகள் தான் இந்த வேதாந்திகள் எப்பொழுதும் ஒன்று என்றுதான் சொல்வார்கள். பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு இல்லை, அது பிரிந்து தோன்றி பிறகு ஒன்றாகிவிடும் என்கிறார்கள். குடாகாயம் போல என்பதற்கு அவர்கள் சொல்லுகிற உதாரணம். பொழிப்புரை: 11 ஆன்மாக்கள் பல. அகர உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களோடு நிற்றல் போல முதல்வனும் இவ்வான்மாக்களாகிய சேதன பிரபஞ்சத்தோடும் அச்சேதன பிரபஞ்சத்தோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பன். இந்த பாடலோடு என்ன சொல்கிறார் என்றால், இறைவன் இந்த சேதன அசேதன பிரபஞ்சங்களோடு இறைவனுக்கு இருக்கிற தொடர்பாகிய ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறைமையை
அக்கரங்களோடு ஆனா கலந்திருக்கிற முறைமைகளை வைத்து இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்றல் என்பது சாத்தியம்தான் என்பதை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்றாய் நிற்றல் என்பதும் அதற்குள்ளே ஒன்றாக வந்து விட்டபடியால் வேதங்கள் சொன்ன அந்த ஒன்றான என்கின்ற தன்மையிலே இறைவனுக்கு நாம் மாறு சொல்லவில்லை. அதே நேரத்திலே உயிர்களோடு ஒன்றாயும் நிற்பான், ஆனால் அதே நேரத்திலே வேறாயும் நிற்பான் என்ற அந்த உண்மையை விளங்கப்படுத்த அகரத்தை வைத்து அந்த உண்மையை நமக்கு ஆழப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பிலே படிப்போம். இது மறுவாசி பண்ணிடுங்கய்யா. செய்யுள் 92 செய்யுள் தலைப்பு முதல்வன் உலகு உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறைமையை ஓமை முகத்தால் விளக்கல். ஒன்றென மறைகள் எல்லாம் உரைத்திட உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்னை எனின் அன்று அவை பதிதான் ஒன்றென்று அறையும். அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவனும் சேர்ந்தே. பொழிப்புரை. பதி ஒன்று, ஆன்மாக்கள் பல. அகர உயிர் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களோடு நிற்றல் போல முதல்வனும் இவ்வான்மாக்களாகிய சேதன பிரபஞ்சத்தோடும் அச்சேதன பிரபஞ்சத்தோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பன். இன்றைய பாடத்தை நிறுத்திவிட்டு அடுத்த முறை மற்ற பகுதியை படிக்கலாம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.